அந்த பெண் குயின் மனவலியால அதோட ஒரு பக்கமான வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த பக்கம் ஃபுல்லா வலிய வச்சுட்டு மனவலியில உட்காந்துட்டு அதோட மனவலியை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ நல்லவன் தான். ஆனா இங்க வாங்க, இந்த வலி வரத்துக்கு அதிகமான ரீசன் இங்க இருக்கிற அப்பர் ட்ராப்போட டைட்னஸ்னால சம்டைம்ஸ் இங்க நமக்கு ஜா டைட் ஆகுறது, இங்க ஃபேஸ்லயோ ஹெட்லயோ நமக்கு பெயின் ரெஃபர் ஆகுறது, இங்க ஃபுல்லா ஹெவினஸா இருக்கிறது. இட் இஸ் வெரி காமன். அதுக்கு இந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டு மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்பர் ட்ரெபீசியஸ் ஸ்ட்ரெச். ஸோ ஒரு கையை இந்த மாதிரி பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கையை உங்களோட ஆப்போசிட் ஹெட் மேல பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் ஒரு பக்கமா நல்லா உங்களோட ஹெட்டை டுவர்ட்ஸ் யுவர் ஷோல்டர் வளைச்சிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க. இதையே ஆப்போசிட் சைட்லயும் பண்ணிட்டு 2 to 3 செட்ஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் பிளேட் ஸ்குவீசஸ். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரியில் உங்களோட ஹேண்ட்ஸை பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பின்னாடி கொண்டு வந்து உங்களோட 2 பிளேட்ஸும் அட்டாச் ஆகுற மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு 2 to 3 செட்ஸ் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்லோ பிரீதிங் ரீசெட் டெக்னிக். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போதும் இந்த மாதிரி நமக்கு டென்ஷன் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்லோ பிரீதிங்கா நம்ம பண்ண போறோம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது 4 செகண்ட்ஸ் பொறுமையா இன்ஹேல் பண்ண போறீங்க அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது 6 to 8 செகண்ட்ஸ் வரைக்கும் காமா எக்ஸேல் பண்ணிட்டு நம்ம விட போறோம். அந்த டைம் இந்த ஷோல்டர்ஸையும் நம்ம டிராப் பண்ண போறோம். ஸோ இதை பண்ணும்போது ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். மறக்காம உங்களோட எவ்ரி ஒர்க் டைம்ல 30 to 40 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பிரேக் எடுக்க மறக்காதீங்க.